ஓலா, ஊபர் வாகனங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க என்ன வழி? ஆன்லைன் கால் டாக்ஸி, பைக், ஆட்டோக்களில் காட்டும் கட்டணத்தை விட கூடுதலாக கேட்பதாக தொடர் புகார்கள் வருகின்றன. இதுகுறித்து சென்னை மக்களிடம் எமது செய்தியாளர் சசிதரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த ஓலா இந்த வண்டிகள்லாம் முதல்ல கேட்டால் வராங்க, வந்து இறங்கி சனத்தில் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 50 ரூபாய் எக்ஸ்ட்ராங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் சேர்க்க மாட்டோம், சண்டை போடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் இத்தனை ரூபா இல்லைன்னா வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தருவீங்களா இல்லை கேன்சல் பண்ணுங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஊபரில் முன்னெல்லாம் கரெக்டான ரேட்டு வர ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு வருஷமாக அதெல்லாம் கிடையாது. இந்த ஆப்லேயே 50 ரூபா மேலே கொடுங்க, 30 ரூபா மேலே கொடுங்க, 100 ரூபா மேலே கொடுங்கன்னு வருது. அப்படி நம்ம எதுவும் சொல்லலை அப்படின்னாக்கா வேணும்னே 10 நிமிஷம் கழித்து கேன்சல் பண்ணிடுறாங்க, வரதே கிடையாது. வீட்டிலேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரதுக்காக நான் புக் பண்ணேன். அப்போ பார்த்தோம்னா அந்த ரேட்டுக்கு யாருமே பிக்கப் பண்ணல. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுலேயே அவங்களே ஆப்பில் காமிக்கிறாங்க. கீழே டிமாண்டும் பண்ணுறாங்க. ஃபோனில் நம்ம பேசுகிறாங்க, சார் இந்தமாரி வருது, நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 100 ருபீஸ் கொடுக்குறீங்களா இல்லை 50 கொடுக்குறீங்களா, நான் வந்தால் ஓகே நான் வரேன், அப்படின்னா எனக்கு ட்ரிப்புக்கு கேன்சல் பண்ணிங்க அந்த அவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட அவங்க கேன்சல் நம்ம தான் கேன்சல் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிஃபால்ட் வரும், அவங்க ஆன்சர் கொடுக்கணும், அதனால் நம்மளை பண்ண சொல்லிடுவாங்க. தடுக்கிறதுக்கு ஒரே வழின்னா கவர்மெண்ட்டே ஒரு ஓன் ஆப் க்ரியேட் பண்ணணும். ஓன் ஆப்பை க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது கொண்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாத இளைஞர்களும் அவங்களுக்கு வேலை மாரி கிடைக்கும். கவர்மெண்ட் ரேட்டில் டாக்ஸியும் மற்ற இப்போ ப்ரைவேட்டில் ஓட்டுருவாங்க, இதில் ஓட்டுவாங்க, டைப் பண்ணி ஓட்டுவாங்க. ஓட்டும்போது கவர்மெண்ட் ரேட்டுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும்.